ஆடி மாதத்தில் அம்மனுக்கு புடவை சாத்தப் போகிறீர்களா? எந்த நிற புடவை சாத்தினால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? ஆடி மாதம் என்பது தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் முழுவதும் அம்மன் கோவில்கள் பக்தர்களின் ஓம் சக்தி, பராசக்தி என்ற பக்தி முழக்கங்களால் ஒலித்துக் கொண்டிருக்கும். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பூரம், ஆடி அமாவாசை போன்ற புனித நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மன் ஆலயங்களுக்குச் சென்று வழிபடுவது வழக்கம். அந்த வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான நேர்த்திக்கடனாக கருதப்படுவது அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபடுவது ஆகும். ஆனால் பலரும் அறியாமல் ஒரு தவறு செய்கிறார்கள். தங்களுக்கு பிடித்த நிறத்தில் ஒரு புடவையை வாங்கி அப்படியே கவருடன் அர்ச்சகரிடம் கொடுத்து அம்மனுக்கு சாத்துங்கள் என்று கூறிவிட்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் ஆகம மரபுகளும் பக்தி வழக்கங்களும் இதை முழுமையான முறையாக கருதுவதில்லை. அம்மனுக்கு புடவை சாத்துவதற்கும் ஒரு மரபு உள்ளது. அதற்கு ஏற்ற நிறமும் முறையும் பக்தி மனப்பான்மையும் இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர். ஏன் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு புடவை சாத்துகிறார்கள்? ஆடி மாதம் முழுவதும் சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த காலமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பூமியின் இயற்கை ஆற்றலும் தெய்வீக சக்தியும் அதிகமாக இருப்பதாக ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. அதனால் இந்த மாதத்தில் அம்மனுக்கு கூழ் படைப்பது, மாவிளக்கு ஏற்றுவது, மஞ்சள் கயிறு சமர்ப்பிப்பது, வஸ்திரம் சாத்துவது போன்ற நேர்த்திக்கடன்கள் மிகவும் சிறப்பானவை என நம்பப்படுகிறது. அவற்றில் மிக உயர்ந்த பக்தி வழிபாடாக வஸ்திர சமர்ப்பணம் கருதப்படுகிறது. இந்த சமயத்தில் வஸ்திர தானம் மிகவும் உயர்ந்த புண்ணிய செயல்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. அதிலும் உலகின் அனைத்து உயிர்களுக்கும் தாயாக விளங்கும் அம்மனுக்கு புதிய ஆடை சமர்ப்பிப்பது, என் வாழ்க்கையையும் உங்கள் அருளால் மங்களமாக்குங்கள் என்ற பக்தனின் முழுமையான சரணாகதியின் அடையாளமாக கருதப்படுகிறது. அம்மனுக்கு ஏன் பட்டு அல்லது பருத்தி புடவை சாத்த வேண்டும்? பெரும்பாலான ஆலயங்களில் 9 கஜம் 9 முழம் கொண்ட பருத்தி அல்லது பட்டு புடவைகளை அம்மனுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். இதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக கருத்து என்னவென்றால், இயற்கை நார்களால் செய்யப்பட்ட ஆடைகள் சுத்தத்தையும் சாத்துவிக குணத்தையும் குறிக்கும் என்பதாகும். எனவே இயன்றவரை பருத்தி அல்லது பட்டு புடவைகளை பயன்படுத்துவது நல்லதாக கருதப்படுகிறது. செம்பருத்தி அம்மனுக்கு புடவை சாத்தும் சரியான முறை. அம்மனை வெறும் சிலையாக எண்ணி வழிபடக்கூடாது. அவள் நித்திய சுமங்கலி, அனைவருக்கும் மங்கள வாழ்வை அருளும் பராசக்தி, கருணையின் வடிவம், உலகின் தாயாக வணங்கப்படுபவள். எனவே அவருக்கு உரிய மரியாதையுடனும் பக்தியுடனும் நேர்த்திக்கடனை செலுத்த வேண்டும். புடவையை வெறும் கவரில் வைத்து கொடுப்பதை விட ஒரு தாம்பூல தட்டில் அழகாக வைத்து சமர்ப்பிப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. அந்த தாம்பூலத்தில் பின்வரும் பொருட்களை சேர்க்கலாம். புதிய புடவை, ரவிக்கை துணி, வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூக்கள், தேங்காய், பழங்கள், இயன்றவர்கள் மேலும் கண்ணாடி வளையல்கள், அரிசி, மங்களப் பொருட்கள் போன்றவற்றையும் சேர்த்து சீர் செய்வதைப் போல சமர்ப்பிக்கலாம். இவ்வாறு பக்தியுடனும் மனநிறைவுடனும் செய்யப்படும் வழிபாடு அம்மனின் அருளை பெற உதவும் என்று நம்பப்படுகிறது. எந்த நிற புடவை சாத்தினால் என்ன பலன்? ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு தத்துவமும் ஒரு குறியீடும் இருப்பதாக ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. அந்த அடிப்படையில் பலர் பின்பற்றும் வழக்கங்கள் பின்வருமாறு. மஞ்சள் நிற புடவை. மஞ்சள் என்பது மங்களத்தின் நிறம். திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல வரன் கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வேண்டுபவர்கள் மஞ்சள் நிற புடவையை சமர்ப்பிப்பது வழக்கமாக உள்ளது. பச்சை நிற புடவை. பச்சை நிறம் வளர்ச்சியையும் வளமையும் குறிக்கிறது. வேலை கிடைக்க வேண்டும், தொழில் முன்னேற வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று வேண்டுபவர்கள் பச்சை நிற புடவையை அம்மனுக்கு சமர்ப்பிப்பது வழக்கமாக உள்ளது. ஆரஞ்சு நிற புடவை. ஆரஞ்சு நிறம் துறவரம், ஆற்றல் மற்றும் உயர்வின் அடையாளமாக கருதப்படுகிறது. பதவி உயர்வு கிடைக்க வேண்டும், பொறுப்பான நிலையை அடைய வேண்டும், சமூகத்தில் நல்ல மரியாதை கிடைக்க வேண்டும் என்று வேண்டுபவர்கள் ஆரஞ்சு நிற புடவையை சமர்ப்பிக்கலாம். சந்தன நிற புடவை. சந்தன நிறம் அமைதியையும் சமாதானத்தையும் குறிக்கிறது. குடும்பத்தில் அன்பு நிலைக்க, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க, உறவுகளில் சந்தோஷம் பெருக, வீட்டில் அமைதி நிலைக்க என்று வேண்டுபவர்கள் இந்த நிறத்தை தேர்வு செய்கிறார்கள். மாம்பழ நிற புடவை. மாம்பழ நிறம் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. குடும்பத்தில் செல்வ வளம் பெருக, வந்த செல்வம் நிலைத்திருக்க, வியாபாரம் வளர, பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட என்று வேண்டுபவர்கள் மாம்பழ நிற புடவையை சமர்ப்பிக்கலாம். சிவப்பு நிற புடவை. சிவப்பு நிறம் சக்தியின் நிறம். அம்மனின் வீர வடிவத்தை நினைவுபடுத்தும் இது கருதப்படுகிறது. எதிரிகளின் தொல்லைகள் நீங்க, கண் திருஷ்டி விலக, தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க, துணிச்சலும் தெய்வீக அருளும் பெருக
என்று வேண்டுபவர்கள் சிவப்பு நிற புடவையை சமர்ப்பிப்பது வழக்கமாக உள்ளது. ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மை. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள நிறங்களும் அவற்றுடன் தொடர்புபடுத்தப்படும் பலன்களும் பக்தி மரபுகள் மற்றும் மக்கள் நம்பிக்கைகளின் அடிப்படையில் பரவலாக பின்பற்றப்படும் வழக்கங்களாகும். இவற்றிற்கு ஆகமங்களில் அனைத்திற்கும் ஒரே மாதிரியான கட்டாய விதிமுறைகள் குறிப்பிடப்படவில்லை. எந்த நிற புடவையை சமர்ப்பித்தாலும் உண்மையான பக்தி, தூய மனம், நல்ல எண்ணம் ஆகியவையே இறைவனின் அருளை பெறுவதற்கான மிக பெரிய காரணங்கள் என்று சான்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அம்மனின் அருள் நிறத்திற்கு அடிமையல்ல, அன்பிற்கும் பக்திக்கும் தான் அடிமை. அன்புடன் சமர்ப்பிக்கப்படும் ஒரு சிறிய பூ கூட 1000 பொற்காசுகளை விட உயர்ந்ததாக அம்மன் கருதுவாள் என்பதே நம் ஆன்மீக மரபு சொல்லும் உண்மை. ஓம் சக்தி பராசக்தி. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.